நாம் சஃபில் நிற்கும் பொழுது மிகவும் நெருக்கமாக நிற்க வேண்டும். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர் தொழு வைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தொழு வைத்த மாதிரி நான் உங்களுக்கு தொழு வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தொழு வைக்கும் பொழுது அவர்கள் பக்கத்தில் நிற்கக்கூடியவர்கள் அனைவர்களுமே நெருக்கமாக நின்றார்கள். இங்கே பார்க்கும் பொழுது எல்லாம் பிரிஞ்சு நிற்கிறீங்க, நிறைய கேப் கொடுத்து நிற்கிறீங்க. இது தொழுகைக்கு முழுமை பெறாது. உங்களுடைய தொழுகை முழுமை பெற வேண்டும் என்றால் சஃபில் நிற்கக்கூடியவர்கள் நெருக்கமாக இருக்க வேண்டும். அப்படி கேப் விட்டு நாம் செய்தால் ஆட்டுக்குட்டி, சின்ன ஆட்டுக்குட்டி, ஒரு கருப்பு ஆட்டுக்குட்டி உள்ளே நுழைந்து ஷைத்தானுடைய வடிவத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி நம்முடைய இபாதத்தை பாழாக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே நாம் கடமையான இந்த தொழுகையை நிலைநாட்டும் பொழுது இந்த சஃப்புடைய விஷயத்தில் ரொம்பவும் கவனம் எடுத்து, குறிப்பாக நாம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த விஷயத்தில் கவனம் எடுத்து நாம் நெருங்கி நிற்க வேண்டும்.